எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்காக ரொம்பவே முக்கியமான வருஷம். எல்லாருக்கும் தெரியும் இந்த வருஷம் தான் நம்ம எல்லாருக்கும் voting இருக்கு, எலெக்ஷன் இருக்கு. அண்ட் நம்ம ரெஸ்பெக்டட் சார் சொன்னாங்க அந்த மாதிரி தான். இஃப் யூ வாண்ட் டு see the great change, நம்ம கண்டிப்பாக இந்த பார்ட்டி மாற்றி பிஜேபிக்கு ஓட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம எல்லாருக்கும் பிரைட்டான ஃபியூச்சர் கேரண்டி. ஸோ ஓட் ஃபார் பிஜேபி. சினிமா துறையை சேர்ந்தவங்க இந்த சென்சார் போர்டு வந்து அதிகமா பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி அதை பத்தி எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இப்ப ஜனநாயகன் படம் கூட ரிலீஸ் தடுத்திருக்காங்க. அது என் கையில ஒன்றும் இல்லை. அது சென்சார் போர்டு தான் முடிவு எடுத்து போறேன். நம்ம எல்லாம் பார்க்கலாம், என்ன டிசிஷன் வரும் பார்க்கலாம். எல்லாமே இந்த கட்சியில் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ பார்க்கலாம். படம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நன்றி. அது சொல்லலாம், அப்புறம் சொல்லிக்கிறேன். சாருக்கு ஏதாவது கேளுங்க ப்ளீஸ். நான் யாருமா? நீங்க சார் மாதிரி ஜாம்பாவன் ஸ்டேஜ்ல இருக்காங்க, நீங்க எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க சார்? எங்க மாவட்ட தலைவர் ஒரு சில பதில் சொல்லுவார். மாவட்ட தலைவர் கேளுங்க. ஆமா. மோடி பொங்கல் கொண்டாடுறீங்க, அவங்க திராவிட பொங்கல் கொண்டாடுறாங்க. திராவிட பொங்கல் சொல்றதே ஒரு மாயை தான். அது திராவிடம் சொல்றாங்களே தவிர என்னைக்காவது ஒரு இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்களா? அது ஒரு முதல்வர், எல்லாருக்கும் சமமாக இருக்க வேண்டிய ஒரு முதல்வர் ஒரு சில குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும்தான் அவர் முதல்வராக வாழ்த்துக்களை மற்ற பண்டிகைகளுக்கெல்லாம் சொல்றாங்க. இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதில்லை. அவர் எப்படி ஒரு மதச்சார்பற்ற முதல்வராக இருக்க முடியும்? மதச்சார்பற்ற முதல்வர் சொன்னா எல்லா பண்டிகைகளுக்கும், எல்லா இந்துக்களுக்கும், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், எல்லா இஸ்லாமியர்களுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தால் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் சொல்லிட்டு மற்றவங்கள மதவாத கட்சின்னு சொல்றாரு. அவர் தான் மதவாதம் பண்ணிட்டு இருக்கார். இந்து பண்டிகைகளுக்கு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லட்டும் அவர் முதல்ல, அதன் பிறகு நம்ம சொல்லுவோம். அதே போல இன்றைய தினம் நீங்க சொல்றீங்க நேற்றைக்கு திருப்பூர்ல கூட ஒரு கோயில் இடிச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமாங்க? அது ஏங்க பிடிக்கிறாங்க? அதே மாதிரி எத்தனை இடத்துல இடிச்சிருக்காங்க சொல்லுங்க. அது இந்து கோயில்களை மட்டும்தான் குறிவைத்து இந்த கேடுகட்ட அறநிலைத்துறை அப்படின்ற ஒரு துறையை வச்சுக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராகவும் இந்து கோயில்களுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய ஒரு இந்து அறநிலைத்துறை, கேடுகட்ட அறநிலைத்துறை இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கு. அது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. இந்து அறநிலையத்துறை எந்த விஷயத்துல நீங்க முதன்மையானதா இருக்குன்னு சொல்றீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். அது நீங்க சொல்றீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய, நீங்க புதுசா எத்தனை கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிருக்கீங்க? ஏற்கனவே இருக்க கோயில்களுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா ஏதாவது கோயில் கட்டிருக்கீங்களா? நீங்க இருக்கிற கோயில்களை இடிக்கிறது தான் உங்க வேலையை வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இடி, அதுக்கப்புறம் சிபிஐ இந்த வரிசையில சென்சார் போர்டையுமே ஒரு மிரட்டக்கூடிய ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. அது ஒரு தவறான ஒரு புரிதல் தான் நான் சொல்லணும். இதே பராசக்தி படத்துக்கு கூட சென்சார் போர்டில் அவங்க மறு திருப்பி ஒரு அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. சொல்லி அவங்க மறு திருப்பி டெல்லிக்கு இது போயிருக்காங்க, அப்பீல் போயிருக்காங்க. ஸோ இவங்க அதை செய்யாம இவங்க அந்த இதுவை மறு திருப்பி இது பண்ணிட்டு அதுக்கு கோர்ட்டுக்கு போறாங்க. ஸோ அப்ப அவங்களோட உள்நோக்கம் என்ன? அவங்களுடைய உள்நோக்கம் எதையாவது ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இதை செய்கிறார்களே தவிர அவர்களுடைய பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்றல்ல. இதுதான் அவங்க கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை. முதலமைச்சர் கூட ஆதரவா ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஆனா பாஜக சார் முதலமைச்சருக்கு ட்வீட் பண்ணதுக்கு அது எந்த அடிப்படையில் அவர் பண்றாருன்னே தெரியல எனக்கு. அது அவருடைய படம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு சரியான ஒரு புரிதல் இருந்தா பராசக்தி படத்துக்கு இந்த குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க பராசக்தி படத்துக்கு கொடுக்கல, ஆனா ஜனநாயகத்துக்கு கொடுக்கணும். இதெல்லாம் அரசியல் தந்திரம் தான், அதை விட்டு வேற எதுவுமே கிடையாது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, மறுபக்கம் சென்சார் நெருக்கடி கொடுத்து விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வர முயற்சி. இன்றைய தினம் நான் சொல்றேன், அது நீங்க கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு சிபிஐ என்கொயரி கேட்டது யாருங்க? சிபிஐ என்கொயரி கேட்டதே நீங்க. அதுக்கப்புறம் மறு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ என்கொயரி வச்சு நாங்க பண்றேன்னு சொல்றீங்க. சிபிஐ ஒரு தனிப்பட்ட அமைப்பு, புரியுதுங்களா? சிபிஐக்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை, அரசுக்கும் தொடர்பு இல்லை. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும்.
சிபிஐன்றது ஒரு தனி அமைப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.